ரங்கம் கோயில் தென்னிந்தியாவின் கோயில்கள் வழியாக யாத்திரையில் ஒரு முக்கியமான கோயிலாகும். தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. விஷ்ணுவின் ரங்கநாதன் வடிவம் இங்கு வழிபடப்படுகிறது. திராவிட கட்டிடக்கலையின் சிறப்பம்சமாக விளங்கும் இந்த கோவிலுக்கு கேரளாவை சேர்ந்தவர்கள் உட்பட பலர் செல்கின்றனர். ஸ்ரீரங்கம் நகரம் தமிழ்நாட்டின் காவிரி மற்றும் திருவருணப்பள்ளி ஆகிய இரு ஆறுகளுக்கு நடுவில் அமைந்துள்ளது. 7 மதில்களை கொண்ட இக்கோவில் அளவில் முதலிடத்தில் உள்ளது. 21 கோபுரங்களில் மிக பெரிய ராஜகோபுரம் 13 தளங்களை கொண்டது மற்றும் 72 மீட்டர் உயரம் கொண்டது. 156 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்து கிடக்கும் இக்கோயில் பார்க்க வேண்டிய பல இடங்களை கொண்டுள்ளது. விஷ்ணு பகவான் இங்கு தெற்கு நோக்கி வீற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம் கொண்ட அரிய கோவில்களில் இதுவும் ஒன்று. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த ராமானுஜாச்சாரியாரின் உடல் இன்றும் ரங்கநாதர் கோயிலில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பது தனிச்சிறப்பு. கோயிலுக்கு வரும் பல பார்வையாளர்களுக்கு அறை இல்லை என்பதும் சுவாரஸ்யமானது. ஸ்ரீரங்கத்தின் 4வது முற்றத்தில் உள்ள ராமானுஜாச்சாரியார் கோவிலுக்கு சிலர் சென்றாலும் அது அவரது உண்மையான உடல் என்பதை யாரும் உணர்வதில்லை. ஒரு உடலை இன்னும் உட்கார்ந்த நிலையில் காணலாம். இக்கோயிலில் ஆண்டுக்கு 2 முறை ராமானுஜருக்கு உற்சவம் நடைபெறும். அப்போது ராமானுஜன் உடலில் கற்பூரம் குங்குமம் ஊற்றப்படுகிறது. அதனால் உடல் சிவப்பு நிற சிலை போல் காட்சியளிக்கிறது. கண்கள் மற்றும் பலவற்றை தெளிவாக காணலாம். குங்குமப்பூ எண்ணெய் ஊற்றினால் பிரகாசமாக இருக்கும். சந்தன பேஸ்ட் மற்றும் குங்குமப்பூ முக்கியமாக உடல் சேதத்தை தடுக்க பயன்படுத்தப்படுகிறது. இரசாயனங்கள் பயன்படுத்தப்படுவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் தரிசனம் செய்ய வாய்ப்பு உள்ளது. விரல் நகங்கள் அது ஒரு உண்மையான உடல் என்பதை குறிக்கிறது. ராமானுஜாவின் உடல் தென்மேற்கு திசையில் அமர்ந்துள்ளது. ரங்கம் கோயில் தென்னிந்தியாவின் கோயில்கள் வழியாக யாத்திரையில் ஒரு முக்கியமான கோயிலாகும். தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது. விஷ்ணுவின் ரங்கநாதன் வடிவம் இங்கு வழிபடப்படுகிறது. திராவிட கட்டிடக்கலையின் சிறப்பம்சமாக விளங்கும் இந்த கோவிலுக்கு கேரளாவை சேர்ந்தவர்கள் உட்பட பலர் செல்கின்றனர்.